ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தரிய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்துக்கு ஏற்றாற் போல் ஒரு ரெசிபி தான் இப்போ வீடியோவில் பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஐஸ்கிரீம் ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய மூன்று பொருளை வச்சு ஈஸியான மெத்தடில் இந்த கோடை காலத்துக்கு ஏற்றாற் போல் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம எடுத்திருக்குது ஆரோக்கிய பால் தான். இந்த ஆரோக்கிய பால் நல்லா திக்கான பாலாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்குன்றனால இந்த பால் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த பால் இல்லை, எங்கள் வீட்டில் பசும்பால் இருக்குது, திக்கான பாலாக தான் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பாலையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்மளை நல்லா திக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம்னா நல்லா திக்காகிடும். இப்போ அது கூட சேர்க்கக்கூடிய 2 பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. இந்த பாதாம் பருப்பை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கையில் நல்லா தோலை உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தோலை ஃபுல்லாக உரிச்சு எடுத்துட்டு நம்ம முந்திரி பருப்பையும் இதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பாலோட சேர்த்து இந்த முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு சேர்த்து அரைச்சி போடுறதுனால நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லதும் கூட, நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. குழந்தைங்களுக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட அந்த ஃபில்லிங் இருக்கும். அதுதான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த பாலை அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சுட்டு பாலை நல்லா சுண்ட காய்ச்சி விடணும். இது கிரீமியான பாலாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா ஆடை கட்டி காயிற அளவுக்கு காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பருப்புகளை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். இந்த பாதாம் பருப்பு தோல் உரிச்சதையும் முந்திரி பருப்பு ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். இது எப்படி அரைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா குறைன்னு அரைச்சா போதும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம். திப்பியாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த பருப்புகளோட அந்த சுவை தெரியும். இதோட டேஸ்ட், அந்த இனிப்பு சுவைக்கு நான் நாட்டு சக்கரை 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கேன். நான் எடுத்திருக்க அந்த 1 லிட்டருக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெள்ளை சக்கரையோ இல்லை நாட்டு சக்கரையோ போட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சு நல்லா திக்காக இருக்குது. இதை நம்ம எடுத்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நாட்டு சர்க்கரையும் நம்ம அந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இந்த பருப்போட சேர்த்தும் அரைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தனியாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போட்ட உடனே கரையக்கூடியது தான் அந்த நாட்டு சர்க்கரை. அதனால் நான் அப்படியே போட்டு கிண்டிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த பருப்பு விழுதையும் நம்ம அதிலேயே போட்டுற போகிறோம். இதுலேயே நம்ம 2-3 ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அப்போ தான் நம்ம அந்த வாசனையாக இருக்கும். நம்ம அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அந்த ஏலக்காயோட ஸ்மெல் பிடிக்கும். அந்த ஏலக்காய் இல்லைன்னா உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சு நல்லா அந்த பருப்பு விழுது போட்டோம் இல்லையா, அது நல்லா அந்த கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் ஒன்று போல் கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து ஆற வச்சிடணும். நான் தண்ணிக்குள்ளே வச்சு ஆற வச்சிருக்கேன். என்னென்னா நைட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்தேன், அதனால் ரொம்ப லேட் நைட் ஆயிருன்றனால தண்ணிக்குள்ளே வச்சு ஆற வச்சிருக்கேன். நீங்கள் டைம் இருந்ததுன்னா சாதாரணமாகவே நீங்கள் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறுன பின்னாடி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அடிச்சுக்கிடணும். ஏன் அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு குறைன்னு திப்பியாக இருக்கு இல்லையா, அதனால நல்லா இருக்காது. நம்மளுக்கு அதை நல்லா க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணுன்றனால தான் இதை போட்டு மிக்சி ஜாரில் அடிக்கிறோம். இப்போ நல்லா அடிச்சாச்சு. என்கிட்ட ஐஸ் கியூப் இந்த மாதிரி வச்சிருக்கிறதுனால நான் அதில் ஊற்றி நான் ஃபில் பண்ணி ப்ரீசரில் வைக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த ஐஸ் கியூப் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிண்ணம், டம்ளரு ஏதாவது இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வீட் பாக்ஸு அதில் ஊற்றி கூட நம்ம ப்ரீசரில் வச்சு நம்ம ஐஸ்கிரீமை எடுத்து குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். நான் இது இருக்கிறதுனால இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 12 இது இருக்குது. அதை ஊற்றி நம்ம இப்போ ப்ரீசர் பண்ணிவிட்டு அடுத்த காலையில் எந்திரிச்சு எடுத்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு இப்போ இருக்க கோடை காலத்துக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு குழுன்னு ஏதாவது செஞ்சு கொடுத்தாதான் குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த வெயிலோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்க முடியும். எப்போவுமே கடைகளில் போய் நம்ம காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றத விட நம்ம கையால் நம்ம வீட்டில் ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது எப்போவுமே நல்லது. அதுவும் இந்த ஐஸ்கிரீம் ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆரோக்கியமாகவும் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நாட்டு சக்கரையெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ மறுநாள் எடுத்து ப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி கைகளால் இந்த சூட்டை கொடுத்துட்டு நம்ம எடுத்தோம்னா எடுக்கலாம். இல்லைனா தண்ணியை திறந்து விட்டு காமிச்சிங்கன்னா அந்த மாதிரி எடுத்துடலாம். இப்படி சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. பாய்.